எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முதலாளி மட்டு நான். மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. லீடு எவ்வளோ 7 ரன்னா. திருப்பி வந்து 2 விக்கெட் விட்டாங்க. 96. என்ன நினைக்கிறீங்க மட்டும் முதலாளி சொல்லுங்க. அதான் முதல் நாள்ல வந்து நம்ம இதுக்கு மேல டிரா இல்லைன்னா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ற இதுலதான் இருந்தோம். இப்போ வந்து ரெண்டு இதுவும் ரிசல்ட் உறுதி. எனக்கு என்னமோ ரிசல்ட் உறுதி தான் தோணுது. மியூட்ல இருக்கு விஜய். விஜய் மியூட்ல இருக்கு. ரிசல்ட் உறுதினா எனக்கு தோணுது. மோஸ்ட் நாளைக்கு நம்ம வந்து அடுத்து பேட்டிங் அதான் எனக்கும் தோணுது. ரிசல்ட் உறுதின்னு தான் தோணுது. நாளை அறிவிக்கப்படும். நாளையே அறிவிக்கப்படும். நம்மளுக்கு ரிசல்ட் நம்ம பக்கம் வரணும்னா நம்ம வந்து 4 நாளைக்கு வரைக்கும் பேட்டிங் முடிக்கணும். நாளைக்கு ஒரு நாள் பேட்டிங் பண்ண வெற்றி. இப்ப 90 ரன் 96 ரன். நாளைக்கு ஒரு நாள் பண்ணா 300 ரன் வரும். 400 ரன் டார்கெட்னா கேம் ஆன் ஃபர்ஸ்ட் டே. ப்ரோ அவங்களுக்குனா 400 ரன் அது கேம் 400 ரன் வந்து கடைசி இதுல அடிக்க ஆரம்பிச்சானா அவுட் ஆயிடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க இதே மாதிரி அவங்க சேஸ் பண்ணிருக்காங்க. 300 பிளஸ் தான் சேஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஜடேஜா ஒரு கேட்ச் விடுவான், ஜெய்ஸ்வால் 2 கேட்ச் விடுவான், நோ பால்ல ஒருத்தர் அவுட் ஆவாங்க அப்படின்னா அது திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி கேட்ச் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபுல் டே கண்டிப்பா பேட்டிங் பிடிச்சாகணும். மினிமம் வெற்றி. அது மினிமம். இந்தியா வந்து ஜெயிக்கணும்னா மினிமம் நாளைக்கு ஃபுல் டே பேட்டிங் ஆடணும். ஆமா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு ஃபுல் டே பேட்டிங் ஆடல அப்படின்னா நாளைக்கே ரிசல்ட் அறிவிச்சிடலாம். நாளைக்கு ஃபுல் டே பெருசா அடிக்கவும் தேவையில்லை. இந்த மாதிரி 3.5 விளையாண்டாலே போதும். 300 ரன் வந்துடும். 400 ரன் டார்கெட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது போதும். 400 ரன் வந்தா கூட அது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பா அவங்க சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரிசல்ட் வேணும்னு அவங்க கண்டிப்பா சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கடைசி நாள் வார்னிங் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். வேற என்ன பண்றது? அவ்வளவுதான் பண்ணி ஆகணும். அதான் டிஃபரன்ஸ் வந்து என்ன, அவங்க லோவர் ஆர்டர் வந்து அவ்வளவு அடிச்சிருக்காங்க. நம்ம லோவர் ஆர்டர் 41 ரன்னுக்கு 7 விக்கெட் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அது நம்ம ப்ரிவியூல பேசும்போதே சொன்னோமே. நம்ம வந்து முன்னாடி எல்லாம் அந்த ஸ்வானு இவங்கெல்லாம் வந்து அடிப்பாங்க, பிராட் எல்லாம். இப்பயும் அதே தான் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து 20-30 அடிக்கிறாங்க. நம்ம வந்து டெசிக்னேட்டட் நம்பர் 8 பேட்டர்னு ஒருத்தர் எடுத்துட்டு போனோம். அவருக்கு வந்து பேட்டிங்லயும் ஒரு கிளிக் ஆகல, பவுலிங்கும் அவருக்கு அண்டர் பவுல்டு. அவரும் சரியா போடல, அக்செப்டட். பட் தென் அவருக்கு சரியா கான்ஃபிடன்ஸும் கொடுத்த மாதிரி தெரியல, பவுலிங்கும் கொடுத்த மாதிரி தெரியலையே. இல்ல அவர் மட்டும் போடல, யாருமே கேவலமா தான் போட்டாங்க. பும்ரா, ஜடேஜா தவிர மற்ற எல்லாரும் ஒரு என்ன சொல்றது, எல்லாருமே வந்து நான் விக்கெட் டேக்கிங் பால் டெலிவரிஸ் போடுறன்றது முக்கியம் இல்லை. ஒரு 2 பேர் மட்டும் அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பவுலரா கொஞ்சம் ப்ரெஷர் டெவலப் பண்ற மாதிரி போட்டா பரவாயில்ல. எல்லாம் வந்து ஒரு வைட் ஆஃப் இப்போ அவர் விக்கெட் எடுத்ததே, போப் விக்கெட் எடுத்ததே கேவலமான டெலிவரி தான். அது அடிக்க வேண்டிய டெலிவரி இல்லை. அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ஒரு 3 பால் நல்லா போட்டா ஒரு 3 பால் நல்லா வைடா போட்டு கொடுக்கறது அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ரெஷர் டெவலப் இதுவாகாது. ஒரு சைட் ப்ரெஷர் இதுவாகனா அந்த சைடு வந்து இதுவாவாங்க. இல்ல இன்னைக்கு அவங்க வந்து ப்ரூக்ஸ் கேட்ச் விட்டது. பட் ஹி டிசர்வ்ஸ். அடிச்சாரு, அக்ரெசிவ் ஆடினாங்க. 6-4. கிருஷ்ணாவும் சரி, சிராஜும் சரி, எக்கானமி 6+ வருது ஓவராலா. தாக்கூரும் அதே தான் வருது. ஸோ மேட்ச்ல வந்து 20 ஓவர் போட்டு எக்கானமி 6 கொடுக்கறதெல்லாம் கொடுமை. டெஸ்ட் மேட்ச்ல ஓடி கூட சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம். டெஸ்ட் மேட்சுக்கு வந்து 6 எக்கானமி. ஏதோ ஜடேஜா 3 எக்கானமி கம்மியா இருக்கிறதுனால ரன் ரேட் இவ்வளவு லோவா இருக்கு. இல்லாட்டி ரன் ரேட் அதுக்கு மேல இருந்து போயிருக்கும். இன்னும் ஜடேஜா அவர் ரோல கரெக்டா பண்றாரு. பட் அப்ஃப்ரண்ட் விக்கெட்ஸ் எடுக்க வேண்டியது இந்த சீமர்ஸ் தானே. ஆமா, இங்கிலாந்துல வந்து இங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம புலம்ப வேண்டியதான். ஹர்ஷதீப் எடுத்துக்கலாம்னு புலம்ப வேண்டியதுதான். அந்த ரோல் அவங்க இந்த மாதிரி விக்கெட்ல வந்து கண்டிப்பா 4 பவுலர் நல்ல பவுலரோட அவங்க போயிருந்திருக்கணும். அதை அவங்க பண்ணல. இல்ல, ஐ திங்க் அவங்க வந்து ஹர்ஷ்தீப் பார் சிராஜ்னு தான் நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நியூ பால் பிரசீத் இல்லைன்னா அடுத்தது ஐ மீன் ஆகாஷ்தீப் எல்லாம். பட் அடுத்தது ஐ திங்க் ராணா வந்துருவாரு. பிரசீத் எல்லாம் நினைக்காத. ஷார்துல் பதிலாவே ராணா விளையாடுவான் பாரு. ராணா தான் அப்படின்றாங்களா? அதுக்கான லீடு தான் இது. இல்ல இவங்க 2 பேரும் இவர் கொஞ்சம் கேப்டன் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணிருக்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணிருக்கலாம். சிராஜ் இவங்க 2 பேரும் வேணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களா? இல்ல கோச் தான் டிசைட் பண்ணுவாரா? எந்த அளவுக்கு டீம் டிசைட் பண்ணுவாரு. பட் கேப்டன் எங்கெங்க முடியுமோ, மானே, தேனே, பொன்மானே அதெல்லாம் அப்படியே அங்கங்க போட்டுக்கலாம்ல. இல்ல கேப்டனுக்கு அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல. நான் இவங்க 2 பேரும் வச்சு விளையாண்டுருக்கேன், எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இருக்கு, they give the breakthrough. அது மாதிரி பேசி இருப்பாரு. ஒரு சே இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா கேப்டன் இன்னொன்னு சொல்லிருக்கலாம். எனக்கு ஷர்துல் தகர் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, வேணானே சொல்லிருக்கலாம்.
இந்த இதுக்கு 6 ஓவர் கொடுத்ததுக்கு, அதுவும் 40வது ஓவர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னா நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம் பவுலரா. இவ்வளோக்கும் அவர் ஐபிஎல் எல்லாம் நியூ பால்ல தான் போட்டு தெரிஞ்சாரு. இதோ ஒன்று விக்கெட் எடுத்தார் நியூ பால்ல. பட் அவங்க நியூ பால்ல கொடுக்கல, அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியாவது பண்ணியிருந்திருக்கலாம், பட் எதுவுமே அவங்க பண்ணல. அதாவது ஒரு 50 ஓவர் கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் போதும் கொடுக்கல, நியூ பால்லையும் கொடுக்கல. அதாவது நல்லா அட்டியை போடுற போது கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அவரும் வந்து நல்லா தான் போடல, கொஞ்சம் அதே தான். ஒரு 3 பால் நல்லா பக்கத்துல ஒரு 4th ஸ்டெம்ப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பால் நல்லா வைடா போடுறது. ஆமா பிரைட்டி, இவன் நல்லா அதுக்கு நிறைய இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி கேப்டன்ஸோட நம்பிக்கை இருக்கு, எத்தனாவது ஓவர் கொடுக்குறாங்கன்னு இருக்கு, அவர் மைண்ட் செட்டும் இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து மேபி ஜஹீர் கான் சொல்லியிருக்கலாம் அவருக்கு எல்எஸ்டியில், நியூ பால்ல நீ தான் போட போற, நீ தான் லீடர் ஆஃப் தி அட்டாக், அது இதுன்னு சொல்லி அவர் ஏற்றி விட்டு அனுப்பியிருந்திருக்கலாம். அதுவும் முக்கியம் இல்லை, மேட்டர்ஸ் அவங்களோட மைண்ட் செட் எப்படி வந்து போடுறாங்கன்னு. உனக்கு பவுலிங்கே கொடுக்காம ஃபைன் லெக்லேயே நிறுத்தி வச்சுட்டு நீங்கள்லாம் பண்ணுவீங்களே பலத்தை டைரன்ஸ் டீம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு எப்பயாவது ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்து நிப்பாட்டினா யாரா இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. யார் கேப்டன்? ஆமா, அந்த மாதிரி ஷர்துல் தாக்கூரை வந்து அவங்க நல்லா போடல, அக்செப்டட். பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், அவரோட இன்னபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல அந்த கிவன் டே பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அட் தி சேம் டைம் எதுவும் சொல்லல, அவர் வந்து சரியா போடலன்றது வேற. பட் அவர் வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ணல. அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா தே ஷுட் ஹவ் கான் ஃபார் எதர் சரி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பேட்ஸ்மேனை எடுத்துக்கணும் அப்படின்னு போயிருக்கலாம், இல்ல அவுட் அண்ட் அவுட் பவுலரா போயிருக்கலாம். அவர் மேல பவுலிங் நம்பிக்கை தான் சொல்றேன். நீங்க ரெட்டிய பேட்டரா எடுங்க, துருவ் ஜூரல் எடுங்க, இல்ல ஹர்ஷதீப் எடுங்க, 10 பேர் வச்சுட்டுல விளையாடுறாங்க. அதான் இவரு பேர் இதுக்கு முன்னாடி சொன்னது, நாங்க 20 விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4 பவுலர் மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு அவர் ப்ரீ மேட்ச்ல தானே சொன்னாரு 5 பவுலர் விச் இன்க்ளூட்ஸ் அன் ஆல்ரவுண்டர் அப்படின்னாரு. அந்த ஆல்ரவுண்டர் ஜடேஜான்னு எல்லாரும் அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 4 பவுலர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 4 பவுலர்ஸ்னா எல்லாரும் நினைச்சது வேற மாதிரி தான் நினைச்சோம். அப்ப அவங்க ஹர்ஷதீப் தான் அடிந்திருக்கும், இல்ல குல்தீப்பியாவது அடிந்திருக்கலாமே 4th பவுலரா. ஆல்ரவுண்டர்னா வாஷிங்டன் சுந்தர் கூட ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஐ திங்க் கம்பீர் மத்தவங்களோட அதிகமா கம்பீர் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் பண்றாரு. ஷர்துல் தாக்கூர் வந்து இந்த கண்டிஷன் இல்லைன்னா கண்டிப்பா ஸ்குவாட்ல இருந்திருக்க மாட்டாங்க, வேற ஏதாச்சும் சீரிஸ் இருந்துச்சு. இல்ல அவங்க அவர் வந்து ப்ராப்ளி இவர் இன்னும் 5 மேட்ச் இருக்குல்ல, சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம், நீ சாய்ஸ் பண்றது நீ ஆடு. லார்ட்ஸ் இல்லனா இன்னும் லார்ட்ஸ் இல்லனா லார்டுக்கு இன்னும் நல்லா எடுக்கும் வெற்றி. அது வரைக்கும் இவங்க வச்சிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாரு அடியே போட்டு விட போறாரு லார்டு. பாருங்க இப்ப வந்து லோவர் ஆர்டர் ரன் அடிக்க போறாரு, அதான் லார்டோடைய இது. அதாவது நீங்க இந்த போப் வந்து செஞ்சுரி அடிச்சதுனால இந்த சீரீஸ்க்குள்ள அவர் தான் நம்பர் 3 ஆட போறாரு போப் இந்த செஞ்சுரினால. அந்த மாதிரி லார்டு வந்து ஏதாவது பண்ணிட்டு இடத்த தக்க வச்சுக்குவான்றீங்க நீங்க. அதான் இல்ல, சிஎஸ்கேக்கும் அந்த பெருமை இருக்கு, இந்தியன் டீமுக்கும் அந்த பெருமை இருக்கு. ஃபார்ம்லே இல்லாத பேட்டர்லாம் வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்து விடுறது, அது அவங்க சிறப்பா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி, நல்லா ஆடினாங்க, கிரெடிட் டு இங்கிலாந்து ஆல்சோ. ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு மேட்ச். இவங்க 471 அவங்க 465 அப்படின்னா நெக் தான் போயிருக்கு. பும்ராவோட பிரில்லியன்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட். 2 டீமே கம்பேர் பண்ணும்போது பை லார்ஜ் மார்ஜின் பெஸ்ட் பவுலர் அமாங் போத் டீம்ஸ். அது தவிர மாட்டு சொன்ன ஒரு எட்ஜ் இந்தியாவுக்கு இருக்கிறது வந்து பும்ரா, அவங்களோட எட்ஜ் இந்த சைடு வந்து அந்த லோவர் ஆர்டர் கண்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இது ரெண்டும் ஒன்று நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு. மேட்ச் வந்து ஈவனா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க எப்படி இதை கொண்டு போறாங்க அப்படிங்கறத டிட்டர்மின் பண்ண போகுது. என்ன நினைக்கிறீங்க? அதான் பட் என்னன்னா அவங்க டீம்ல அட்லீஸ்ட் ஓக்ஸ் ஓரளவுக்கு என்ன சொல்றது, போன தடவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நிறைய ரன் கொடுத்தாரு, இந்த இன்னிங்ஸ்லாம் வந்து எக்கானமி 3 அந்த மாதிரி ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா போடுறாங்க. ஓகே, பிரைடன் காஸ் வந்து நிறைய ரன் கொடுக்குறாரு, ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே இதுதான். அட்லீஸ்ட் ஓக்ஸ் இல்ல பஷீர் ஒருத்தர் 2 பேர் கண்ட்ரோல் பண்றாங்கன்ற. ஆமா, 2 பேர் கண்ட்ரோல் பண்றாங்க. இல்ல இப்ப இங்கிலாந்து பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டரா இருக்குன்னு தான் தோணுது. கண்டிஷன்ஸ் அவங்க நல்லா யூஸ் பண்ண போறாங்க. நம்ம ஆளுங்க இப்ப வந்து நாளைக்கு காலையில முன்னாடி பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் செஷன் முடிய லஞ்ச் வரைக்கும் ஒழுங்கா ஆடணும். அதுக்கப்புறம் தே கேன் கேரி த்ரூ, அதுதான் பொறுத்து இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும். ஃபுல் டே நாளைக்கு கண்டிப்பா ஆடி ஆகணும். அட்லீஸ்ட் 300 பிளஸ் 300 இல்ல 400 டார்கெட் வச்சாதான் அதாவது 90 ஓவர் ஆடினாங்கன்னா 3.5 ஆடினாலே 320 340 ரன் வந்து வெற்றி. அதெல்லாம் சேர்த்து வந்துடும், அப்படியே 400 மேல வந்துடும் டார்கெட்டு. இந்த கருண் நாயர் நம்ம அன்னைக்கே சொன்னோம், இந்த லாக்குல் சொன்ன நம்ம எப்பெல்லாம் அந்த மஞ்சள் சூட்டு மீன் போடுறோமோ அது உருப்படாதுன்னு. கருண் நாயர் வந்து இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. இந்த இன்னிங்ஸ்ல ஒரு அடிச்சிட்டாரு அப்படின்னா ஐ திங்க் மேட் a good case for himself to continue in the long run for the team. அந்த வகையில சாய் சுதர்ஷன் இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் பாலே 4 கொஞ்சம் ரிலீஃப் ஆன ஆடினாரு 30 ரன். ஃபினிஷிங் சரியில்லை, கையில கொடுத்தாரு.
இல்ல ஸ்டோக்ஸ் வந்து அந்த லெக் சைட் ட்ராப் வச்சு வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் அதுக்கு ஏத்தாப்புல வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, அவுட் ஆயிட்டு இருக்காரு. அது அடுத்த மேட்ச்ல ஹோப்ஃபுல்லி ரெக்டிஃபை, இல்லாட்டி ஸ்டோக்ஸுக்கு பலியாயிட்டே இருப்பான்னு தோணுது. ஸ்டோக்ஸுக்கு பலியாயிட்டே இருப்பாரா இல்ல அடுத்த மேட்ச்ல மாத்திடுவாங்களான்றதும் ஒரு ஆப்ஷன். பார்ப்போம். இல்ல மாத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் நாளைக்கு ஒரு 3 விக்கெட்டா எடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஒரு 80 ரன் 80 ரன்னுக்கு 3 விக்கெட் நாளைக்கு 2 செஷன்ல எடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி 2 போயிருச்சு, 160 வரும். ஏற்கனவே ஒரு 90 250, அப்போ ஒரு 270 280 டார்கெட் அப்படின்னா இங்கிலாந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து 3 விக்கெட் எடுக்கணும். 2 செஷன்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் தான் இந்தியா கேம். அதான் நம்ம இப்போ என்னன்னா அடுத்தது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் நாளைக்கு 23 ஓவர் ஆயிடுச்சா, 24 ஓவர் ஓல்ட் பால். ஸோ ஒரு 10 ஓவர் விளையாடிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஓவர் விளையாடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இட் வில் பி ஈஸியர் டு ஸ்கோர் ரன்ஸ் நான் நினைக்கிறேன். இல்ல அன்னைக்கு நம்ம அப்படிதான் பேசணும். அது மாதிரி ஆனப்ப ஃபர்ஸ்ட் ஹவர், ஆனா அதுக்கப்புறம் பால் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. செகண்ட் டே வந்து ஆக்சுவலா வந்து நம்ம கில் வந்து போதும், இதுக்கு மேல நம்ம நிறைய அடிச்சிட்டோம், ஆக்சிலரேட் பண்ணா ஒரு 500 550 வந்துரும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் அவுட் ஆனாங்களே தவிர ஒரு யாரும் வந்து அதாவது பண்ட் விக்கெட் தவிர மற்றவங்க எல்லாரும் வந்து ஒன்றும் பெருசா எல்லாம் அக்ரெசிவா ஷார்ட் சொல்லி தான் அவுட் ஆனாங்க. ஸோ ஸ்டே பண்ணோம்னா கன்சிஸ்டண்டா ஒரு 3-4 ரன்ஸ் அடிக்கணும், பொறுமையா ரொம்ப அக்ரெசிவா விளையாட வேணாம்னா அந்த அளவுக்கு ஒன்றும் மூவ்மெண்ட் எதுவும் இல்லை, பிச்சிலையும் ஒன்றும் பெருசா டிராஸ்டிக்கா எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 1 ஹவர், ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இது பண்ணிட்டோம்னா பாலும் வந்து 35 ஓவர்ஸ் 40 ஓவர்ஸ் ஆயிடும் 1 ஹவர் கழிச்சு. அதுக்கப்புறம் we can easily score runs. அதான் விக்கெட் நல்ல பேட்டிங் விக்கெட் தான். இவங்க நாளைக்கு இங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல 90 ஓவர் ஒரு ஃபுல் டே பேட் பண்ணல அப்படின்னா ஒரு டெஸ்ட் டீம்னா இதை கண்டிப்பா மேண்டேட்டரியா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நாளைக்கு அவங்க அதை பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. இல்ல அதான் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் எப்படி போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 பேர் அடிச்சிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்போ 2 பேர் ஒருத்தர் அடிச்சிருக்காரு. பார்ப்போம். ராகுல் கண்டிப்பா எனக்கு என்னமோ தாக்கு பிடிப்பாருன்னு தோணுது. அதே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொருத்தர் 2 பேர் இருந்தா த்ரூ த டே ஐ திங்க் வி கேன் கோ டுவர்ட்ஸ் குட் டார்கெட். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி அவங்க அதே பிளான்ல தான் வருவாங்க. 3 விக்கெட் 4 விக்கெட் ஒரு செஷனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கேம் முடிஞ்சிடும் அவங்களுக்கு ஃபேவரா. அவங்க வந்து எவ்வளோ டார்கெட்டாக இருந்தாலும் 5ஆவது நாள் போக தான் போகிறாங்க. நீங்கள் 250 டார்கெட் கொடுக்குறீங்களோ 400 ரன் டார்கெட் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து அதை அப்படி தான் அடியை போட்டு ஒன்று தான் போகிறாங்க. அது கோ ஃபார் த டார்கெட் தான். ட்ராக் யாரும் வளர போகிறதில்ல. இல்லை முதல்ல நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரிசல்ட் வரதான் போகுது. பட் அது எப்படி வருதுன்னு தான் பார்க்கணும். 5th டே வந்து கண்டிப்பாக தேர் ஆல்சோ பிச்சும் அவ்வளோ பெருசாக டிட்டீரியேட் ஆக போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப 400 மினிமம் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜடேஜாவுக்கு கொஞ்சம் நல்ல டேர்ன் இருந்துச்சு, பட் ஆனால் அவர் ஆனால் கொஞ்சம் டிஃபென்சிவா தான் போட்டாரு. இல்ல ப்ரெஷரைஸ் பண்ண 2 பக்கமும் ப்ரெஷரைஸ் பண்ணல. அப்படின்னா தான் விக்கெட் சொல்லுவான். ஒருத்தர் இவர் சைடு ப்ரெஷர் அந்த சைடு ரிலீஸ் பண்றதுக்கு 6 கோல் அடிச்சிருக்காங்க. ஐ மீன் அந்த சைடுலாம் ரொம்ப ரன் போயிட்டு இருக்கு. இப்போ ஜடேஜா அவங்க எதிர்பார்த்ததும் அட்லீஸ்ட் கொஞ்சம் 2 ரன்னாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் போட்டாரு. இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல 2 சைடும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணா தென் விக்கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால். ரன்ஸ் போகாம இருக்குன்றப்ப ஆட்டோமேட்டிக்கலி ஃபால். அது இவங்க அக்ரெசிவ்னஸ்க்கு கண்டிப்பா விக்கெட் விழும். குல்தீப்பே விளையாடலாம், ஏன்னா இவங்க எப்படி இருந்தாலும் அடிக்க தான் பார்ப்பாங்க. குல்தீப்பே போட்டா அதுதான் இவங்க வந்து சர்துல் விளையாண்டது குல்தீப்பே விளையாண்டு இருந்திருக்கலாம். அவர் ஒரு 10 ரன்னாவது அடிப்பாரு, அப்ளை பண்ணி விளையாடுவாரு. இல்ல 2 இல்ல, இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் சுத்த தான் போறாங்க. இல்ல இந்த 10 ரன் அவர் அடிப்பாருன்னு சொல்றேன்டா. சர்துல் தாக்கூருக்கு பேட்டிங் கம்பேர் பண்ண சொல்றேன். சரி ஓகே, நாளைக்கு தெரிஞ்சிடும். இந்த ராகுல் வரல. ராகுல் வந்து இன்னும் நிறைய சந்தானம் ஜோக்கெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம், கவுண்டர் பண்ணி ஜோக்குன்னு. இந்த வெட்டி புலியா இல்லை இந்த செத்த எலியா நாளைக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட். இந்த மேட்ச்ல டிரான்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ உள் மனசுல ரிசல்ட் வந்துடும் தான் தோணுது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நாளைக்கு இந்தியா வந்து ஃபுல் டே ஆடணும். இங்கிலாந்து வந்து 3 விக்கெட் ஒரு செஷனுக்கு எடுத்தாங்கன்னா அவங்க அப்பர் ஹேண்டு. என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? சொல்லுங்க. we can close. மேட்ச் பேக் அண்ட் பேலன்ஸ் வித் 2 இன்னிங்ஸ் ஃபினிஷ்டு. திருப்பி 2 இன்னிங்ஸ் கடைசி 2 இன்னிங்ஸ் எப்படி முடிய போகுதா முடிவு பண்ண போகுது இன்னும் 2 நாள். ஸோ we'll see how things go. So we'll be back with the review for the tomorrow's match. Bye.